குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. காலையில் எழுந்த உடனே ஃபோன், சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ, வெளியில் போகும்போது ஸ்டோரி. இப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தாலே அதுக்கு என்ன காப்ஷன் போடலாம், அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு தாட். நம்ம வாழ்க்கை உண்மையாகவே நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்லை ஆடியன்ஸோட வியூஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் அவங்களுடைய லைக்ஸ்க்காக நடந்துட்டுருக்கா? சில சந்தோஷங்கள் நம்ம மனசோடு இருந்தால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். சில கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் விழுந்தாதான் அது உண்மையானது. ஆனால் இப்போ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா நம்ம உலகத்துக்கு காட்டணுன்ற ஒரு ப்ரெஷருக்குள்ளே வந்துட்டோம். ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற வாழ்க்கை அது ஒரு உண்மையான வாழ்க்கையா? நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்களா? இல்லை அது எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லி ஒரு கான்டென்ட் உருவாக்கிட்டு இருக்கீங்களா? மார்னிங் டு 9 நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அது எல்லாமே ஆன்லைனில் தான். ஒரே ஒரு நாள் உங்கள் ஃபோன் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வியும். எல்லாத்தையும் பப்ளிக்காக ஷேர் பண்ணணுமா அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு கேள்வி. இப்போ நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் வாழ்க்கைனா நம்ம வாழ்ந்துட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறத மற்றவங்களுக்கு காட்டுறது தான். சோஷியல் மீடியா ஆக்சுவலி ஒரே ஒரு டூல் தான். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம், அந்த டூல் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அதுதான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ நம்மளுடைய ஹாப்பினஸ் கூட ரியலாக இல்லை. போஸ்ட் பண்ணலைன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததான்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு டைமில் ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ எவ்ரி மினிட் ஸ்டோரி அப்டேட்ஸ் தான் இல்லையா? காலையில் எழுந்தது ஒரு காஃபி, ஜிம் ஒர்க் அவுட், கார் டிரைவ், இன்னும் ஈவன் நம்ம அழுற மூமெண்ட்ஸை விட பட்டுன்னு நம்ம ஷேர் பண்ணிடுறோம் இல்லையா? நம்ம மனசை ஒரு ஸ்லோவாக ஒரு அடிக்ஷன் ஆகிடுறோம் அந்த சோஷியல் மீடியாவுக்கு. லைக்ஸு, வியூஸ், கமெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஹாப்பினஸ்ன்னு நம்ம நம்மளுடைய ஹாப்பினஸை மெஷர் பண்ணுறது ஆயிடுச்சு. ப்ரைவசி இல்லாத ஒரு வாழ்க்கையோட பாதிப்பு என்ன தெரியுமா? மென்டல் ப்ரெஷர் தான். நீங்கள் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ப்ராப்பரான லைக்ஸ் கிடைக்கலன்னா மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம வாழ்க்கை ஐயோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோன்ற ஒரு டவுட் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது. கம்பேரிசனுக்குள்ளே ஒரு ட்ராப் ஆயிடும். மற்றவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம லைஃப் பர்ஃபெக்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ட்ராவல், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய சக்ஸஸ், அது ஃபுல் ஸ்டோரி கிடையாதுன்றது நம்ம மைண்டுக்கு தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் மட்டும்தான். ஃபேக் வாழ்க்கைன்றது நம்முடைய ரியல் லைஃப்பை விட எப்படி சொல்கிறது, ஆன்லைன் லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இதில் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி சுத்தமாக போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலியும் சொசைட்டிக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்குது தெரியுமா? ஃபேமிலி கூட இப்போது நம்ம ஃபேமிலியோட ப்ரைவசியோட நமக்கு இப்போ கிடையாது. நம்ம அம்மா அப்பா கூட இருக்கிற மூமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிடும். கிட்ஸோட லைஃப் ஃபுல்லாக ஆன்லைனில். பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கூட பப்ளிக் ஆகிடுது. ஒரு ப்ராப்ளம்னு இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை இன்னும் கான்டென்ட் ஆக்கி அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு இருக்கு. சொசைட்டியும் இதை ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஷேர் பண்ணலன்னா லைஃப் போரிங் அப்படின்னு நினைக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு நம்ம இப்போ இந்த விஷயத்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லலாமா? ஒரு பொண்ணு இருந்தால் அவளுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. அவள் ஒருத்தரை லவ் பண்ணுறா முழு மனசோட. ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த ஒரு பையன்தான் உலகம்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த லவ் ஆரம்பித்த அந்த மோமெண்ட்லேருந்து லைஃப் முழுக்க சோஷியல் மீடியாவில் தான். ஃபஸ்ட்டு மீட், ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஃபோட்டோ, அது மை வேர்ல்டுன்ற கேப்ஷன், டெய்லி ஸ்டோரிஸ், அவங்களுடைய எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ் அது போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அது லவ் மட்டும் கிடையாது, அது ஒரு பப்ளிக் லவ் ஸ்டோரி. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு நாள் உடஞ்சி போயிடுச்சு. ரீசன் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த பெயின், அந்த ஹார்ட் பிரேக் அவளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. அது அவள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்ததால் அவளுடைய பெயின் ப்ரைவேட் கிடையாது. அடுத்த நாள்லேருந்து ஏன் போஸ்ட் போடலை, என்ன ஆச்சு, பிரேக்கப்பா, யார் மேலே தப்பு, அவர் உங்களுக்கு உண்மையா இல்லையா, துரோகம் பண்ணிட்டாரா, உங்களுக்கு அவர் ஒத்து வரலையா, என்ன ப்ராப்ளம், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது ஃபாலோவர்ஸோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஆல்ரெடி பிரேக் ஆகி போய் இருந்தா இந்த குவெஸ்டின்ஸும் அவங்களுடைய மைண்டுக்கு இன்னும் ரெஸ்ட் கிடைக்காம இன்னும் அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் நடந்த எல்லாமே ஆல்ரெடி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மெமரிஸ் எல்லாம் ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே கேப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒரு ஊண்டு மாதிரி அவங்களுக்கு திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க மறக்கணும்னு நினச்சா கூட யாராவது ஒருத்தர் அதை எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுறான். ஏன்னா அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணனா கூட இது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்த மூமெண்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுது அவங்க என்னெல்லாம் இழந்துட்டாங்கன்றது. அப்போ என்ன ஆகிட்டு இருக்கும், அவங்க திரும்ப திரும்ப அந்த பெயினுக்குள்ளே இருப்பாங்க. ஃபைனலாக அவங்க ஒன்று தான் ரியலைஸ் பண்ணாங்க, என்னன்னா நான் அவனை மட்டும் இழக்கலை, என்னுடைய ப்ரைவசியும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு.
புரியுதா? இதை மாதிரி தான் நம்ம லேட்டாக நிறைய பேர் யோசிக்கிறோம். அவங்க கண்ணீரோட ஒரு லைனில் என்ன சொன்னாங்கன்னா, என் லைஃப்பை நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே உலகம் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சின்னு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தோஷங்களும் எல்லா துக்கமும் காண்டென்ட் ஆக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? சில கதைகள் கேமராவுக்கு முன்னாடி இல்லை, மனசுக்குள்ளதான் ரொம்ப அழகா இருக்கும். உண்மைதானே நான் சொல்றது இல்லையா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உலகத்துக்கு தெரியணுமா? எல்லாத்தையும் உலகத்துக்கு ஷேர் பண்ணணுமா? இந்த கேள்வியை சின்னதா உங்களுக்கு தோணும். ஆனா இது நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஒரு சிம்பிள் விஷயமா அவனே யோசிங்களேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த மூமெண்ட்டை உங்க ஃபேமிலி கூட இல்லை உங்களுடைய லவ் யாரோ ஒரு லவ்ட் ஒன்ஸ் கூட நீங்க அந்த நேரத்தில் அந்த மூமெண்ட்டை உண்மையா நீங்க ஃபீல் பண்றீங்களா? அல்ல இதுக்கு எப்படி இதை போட்டோ எடுக்கலாம், ஆர் இதுக்கு எப்படி ஒரு கேப்ஷன் எடுத்து மீடியால போடலாம்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் ப்ராப்ளம். நம்ம வாழ்க்கை வாழ்றதை விட நம்ம அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சில மூமெண்ட்ஸ், அம்மா கையில சாப்பிட்ற சாப்பாடு, அந்த ஒரு ஃபீல் இருக்கு தெரியுமா? அப்பா நம்ம கிட்ட சைலண்டா சப்போர்ட் பண்ற, எப்படி சொல்ற அந்த ஒரு ப்ரெசன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசை விட்டு ரேண்டமா நம்ம சிரிப்போம் இல்லையா, அந்த ஒரு லாஃப், தனிமையா இருக்கும்பொழுது அந்த ஒரு வர டியர்ஸ், இது எல்லாமே ஷேர் பண்றதுக்காக கிடையாது, அது நம்ம ஃபீல் பண்றதுக்கு தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் ரெடி, எல்லாம் வெயிட் பண்ண எப்போ கரெக்டாக எடுக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபில் பண்ணி வச்சிடறோம். அந்த ஃபியூ மினிட்ஸ்லேயே அதெல்லாம் கிளிக் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபீலிங்ஸு அதுக்குள்ளே முடிஞ்சிடுது. நீங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அது ஆடியன்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷன் தான் உங்கள் மூடை டிசைட் பண்ணுது. லைக்ஸ் வந்தால் ஹாப்பி, லைக்ஸ் இல்லைன்னா அப்செட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்கன் ஆகிடுது. நம்ம ஹாப்பினஸ் கூட அவுட் சோர்ஸ் ஆகி போயிடுது இல்லையா? ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்களுக்காக வாழ்க்கல, பீப்புள் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்காக தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு டீப் கொஸ்டின், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உலகத்துக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா? ஏன் உங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சா அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃபா, ஒரு ஹாப்பினஸா இருக்காதா? சில விஷயங்கள், உங்க ஸ்ட்ரகிள், உங்க ஃபெயிலியர்ஸ், உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், உங்க டியர்ஸ், இது எல்லாம் சிம்பத்தி வாங்குறதுக்காக கிடையாது. இது உங்களுக்குள்ள உள்ள ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதுக்கு. பிரைவசினா என்று சீக்ரெட் மட்டும் வச்சுக்கிறது கிடையாது, அது ஒரு பவுண்ட்ரி, அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இல்லையா? நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது நீங்க உங்களையும் எக்ஸ்போஸ் பண்றீங்க. சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு எப்படி சொன்னா, ஒரே ஒரு ஸ்ட்ராங் லைனை நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் காட்டுற வாழ்க்கை பவர்ஃபுல் கிடையாது. சில விஷயங்கள் மறைக்க தெரிஞ்ச வாழ்க்கை தான் பவர்ஃபுல்லான வாழ்க்கை. நீங்க சைலண்டா அச்சீவ் பண்ற சக்சஸ் தான் லவுடா அனௌன்ஸ் பண்றத சக்சஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க சைலண்டா ஹீல் ஆகுற அந்த பெயின் பப்ளிக்கா காட்டுற அந்த நம்மளுடைய பெயினை வெளியே காட்டுறதை விட அது ரியல். எல்லாத்தையும் அதனால ஷேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில மூமெண்ட்ஸ், சிலதுக்கு ஒரு சீக்ரெட் வச்சுக்கோங்க. இது நம்ம வாழ்க்கை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இது ஒரு ஷோ கிடையாது, இது ஒரு சைலண்ட் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் எல்லா ஆடியன்ஸும் நமக்கு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த நினச்சி பாருங்கள், உங்கள் சந்தோஷம் இருக்கிற அந்த நேரம் அது எல்லாருக்குமே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு வந்தால் அது உங்களுடைய உண்மையான சந்தோஷமா? அது இல்லைன்னா அது எப்படி சொல்லலாம், அது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக சொல்லலாமா? நம்ம சொசைட்டி என்ன கற்றுக் கொடுத்துருக்கு தெரியுமா? நீங்கள் நல்லா வாழ்ந்தா அதை காட்டுங்க, நீங்கள் நல்லா வாழல அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சு உடையணுன்ற மாதிரி ஆயிடுது. புரியுதா? நீங்கள் சில ஃபீலிங்ஸை, சில இதை வேர்ட்ஸை சொல்ல முடியாது. சில மூமெண்ட்ஸ் கேமராவால் கேப்சர் பண்ண முடியாது. சில ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்கிறது, கேப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை ஃபீல் பண்ணாதான் அதோட ரியல் ஹாப்பினஸ் தெரியும். நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையிலே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அது மற்றவங்களுடைய கான்டென்ட் ஆகிடும் இல்லையா? நீங்கள் அழுதாலும் அது ரியலாக இருக்காது. உங்களுடைய பெயினை நீங்கள் போஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சிரிச்சா அது பியூரான ஒரு லாஃபாக இருக்காது. ஏன்னா இதுக்கு எத்தனை லைக்ஸ் வரும்ன்ற மைண்ட் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களை இழந்துருவீங்கன்றது தான் அர்த்தமானது. ஸ்ட்ராங் ட்ரூத் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான மூமெண்ட்ஸ்ன்றது அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம லைஃப் மோஸ்ட் வேல்யூபிளான விஷயம் என்ன, அது யாருக்கும் தெரியாதது தான். அம்மாவோட சைலண்டான சாக்ரிஃபைசஸ், அப்பாவோட அன்ஸ்போக்கன் லவ், நைட் நேரத்தில் நம்ம அழுகுற அந்த அழுகை, யாருமே பார்க்காத அந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதுதான் உங்கள் லைஃபோட ரியல் ஸ்டோரி.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதால நீங்கள் கண்டிப்பாக பெரியவங்க ஆக போகிறீங்களா? கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்குள்ள பாதுகாத்து வச்சுக்கிறதால நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆகிறீங்க. ஒரே ஒரு லைனை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உலகம் பார்க்காத உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களை அதிகமான உண்மையாக நீங்கள் ரசித்து வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் சைலண்டாக வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான growth. நீங்கள் சைலண்டாக ஹீல் ஆகுறது தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் பண்ண மெமரிஸ் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு நினைவில் வரணும். புரியுதா? இது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை உலகத்துக்கு காட்டுறதில்ல, உங்கள் மன அமைதிக்காக தான் இருக்கணும் எல்லா விஷயத்தையும். அதனால இனிமே ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை உங்கள் மனசோட வச்சுக்கோங்க. அதோட இன்டெப்த்தாக அந்த ஃபீலை உணர்ந்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான ஹாப்பினஸ், அதுதான் உங்களுடைய உண்மையான ஃபீலிங், அதுதான் உண்மையாக நீங்கள் யாருன்றது உங்களுக்கு காட்டும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எப்படி சொல்கிறதுனா, நம்ம லைஃபோட ஹைலைட்ஸ் கிடையாது இல்லையா? யாருக்கும் தெரியாத விஷயங்கள் தான் நம்ம லைஃபோட பேக் போனுன்றதை மறந்துடாதீங்க. இன்னையிலேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் ட்ரை பண்ணுங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்தால் ஃபோனை எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை உண்மையாக ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். ஒரு பெயின் வந்தால் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை கான்டென்ட் கிடையாது, அது ஒரு ஸ்டோரி கிடையாது. அந்த உங்களுடைய ஸ்டோரியை எல்லாரும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்கிறேன். சில சந்தோஷங்கள், சில கண்ணீர், சில நினைவுகள் அது உங்களுக்காக உள்ளது தான். அது நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுடைய உண்மையான மூமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குது. தேவைன்னா இதை ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லி பாருங்கள். ஆனால் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உலகத்துக்கு தெரியாமல் வாழ்க்கை குறைவான வாழ்க்கை கிடையாது, அதுதான் உண்மையான வாழ்க்கை. புரியுதா? அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இன்னையிலேருந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப், உங்களுடைய மூமெண்ட்ஸ், உங்களுடைய ஹாப்பினஸ், அதை அழகாக அது அது எப்படி சொல்ல, ரொம்ப அழகாக அதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுட்டு அதை நீங்கள் சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. இன்னொருத்தனுடைய கமெண்ட்ஸில், இன்னொருத்தனுடைய லைக்ஸில், இன்னொருத்தனுடைய வியூஸில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாதீங்க. உங்களுடைய லைஃப்பை இன்னொருத்தன் படிக்கிற ஒரு ஸ்டோரி புக்காக கொடுத்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு சாட்டர்டே. எல்லாரும் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமான மூமெண்ட்ஸை உங்கள் மனசில் கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய இறுதி நாள் வர உங்கள் கூட வரப்போகிற ஒரு விஷயம். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.